Daily. Taste the Daily. மற்றுமொரு அண்மை செய்தி. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 10 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து படுகாயமடைந்தவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். டில்லி பாபு, வணக்கம். விபத்து குறித்த முழு விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அருண், செங்கல்பட்டு அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் டிரைவர், கண்டக்டர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள படாலம் அடுத்த அத்திமணம் என்கிற பகுதியில் அரசு பேருந்தும் கனரக லாரியும் மீது மோதி விபத்துக்குள்ளானது. குறிப்பாக குளித்தலையில் இருந்து நேற்று இரவு சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்னை கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற கொண்டிருந்த அரசு பேருந்து அத்திமணம் பகுதியில் சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த கனரக லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பேருந்து முன்பகுதி முழுமையாக நொறுங்கி சேதமடைந்துள்ளது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் பேருந்துக்குள் சிக்கிய டிரைவர், கண்டக்டர் மற்றும் பயணிகளை பெரும் போராட்டத்திற்கு பிறகு படுகாயங்களுடன் மீட்டனர். மேலும் விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயமடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அனைவரும் உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த படாலம் போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.